In progress. நீங்க நொங்கு குடிச்சோம் வணக்கம் அப்படியா? கவனிங்க. ஹலோ கலெக்டர் கேக்குதோ? டேய் ஹலோ கலெக்டர் கேக்குதாடா? கலெக்டர் கேக்குது என்ன? சரி சரி. என்னென்றால் ஒரு கணக்கு பார்த்த நாங்கள் இப்படி ஒரு கணக்கு தந்துட்டு போனான்னு நினைக்கிறோம் இல்லையா? நான் ஞாபகம் உங்களுக்கு இருக்கிறது எனக்கு இருக்கு. சரி, இப்ப இதுல முதல் ஏக்கும் பிக்கும் இடையில பார்த்தோம்டா ஒரு கேள்வி ஏக்கும் பிக்கும் இடையில கேட்டிருக்கேன். பார்த்தேன் பியால கரண்ட் போய் பியால பியால ஏதாவது ஒன்று அப்படி போய்க்க இங்க பாருங்கோ. நாங்க இவ்வளவு சொல்ல இதால போனால் இதுக்குள்ள இறங்கி இதால வரலாம், இதுல இறங்கி இங்க போய் இப்ப இதால வர்றது இங்க போய் இதால இறங்கி இங்க வரலாம் இப்படிலாம் சொல்றோம். இதுக்குள்ள போகலாமோ? போனா வர பாதை இருக்கும். சரி, இதுல இருந்து வந்து 5 இன்ச்சு அப்படி சொல்லிட்டு என்ன இது விளம்பாது. ஏய் இதால வந்து அப்படி 5 இன்ச்சு வரலாமே, தெரியலாது. அப்ப இதுக்குள்ளே அவர் போக மாட்டார். வர பாதை இல்ல. அப்ப இங்க வர்றதுக்கு பாதை என்ன போகலாம், பாதை இல்லைன்னா போகலாம். போயிலாடியா என்ன தூக்காது தேவையில்லை. கரண்ட் போனா இப்ப என்ன கதை போகாது விடு. அது மாதிரி இதுக்குள்ள இவடத்துக்கு வரும். இவடத்துக்கு வர்றது இங்க இதால வரலாம். இதுக்குள்ள போய் என்னன்னு வர்றது, போய் வர்றது பாதை இருக்கா? அப்ப இவர் தொழில்பட மாட்டேன். இந்த கணக்குல அது ரெண்டும் தொழில்படா. ரெண்டா வார மின்னோட்டம் இதுல பிரிஞ்சு இங்க சேர்ந்து இங்க வருது. சொல்றாங்க எப்படி? வார மின்னோட்டம் இதுல பிரிஞ்சு இதுல சேர்ந்து இங்க வரும். இது இதை வாரது இங்க வரும். இதால அப்படி ஒரே மின்னோட்டம் கூட இங்க வரும். இதுல பிரிஞ்சு இதுக்கு ஒரே மின்னோட்டம் வந்து இங்க வந்து இங்க வருது. வருதா இல்லையா? அப்ப இவ்வளவு தொடர். நான் 3 12 12 4 12 3. அப்ப இதை சுருக்கி 3 போட்டுட்டா இந்த 4ஆல வந்து இந்த சுருக்கி போட்ட 3க்குள்ளால வந்து இந்த 4க்குள்ளால வந்தா இவ்வளவு என்ன மாதிரி இருக்கும்? தொடர். அப்ப இவ்வளவு 11 போட்டுக்கொள்ளுங்க. டக்கண்டு போடாக்கள் போடு. முதல் கேள்விக்கு அந்த 2ஐயும் அழிச்சு போட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா படம் போட்டு செய்யணும். அந்த 2 அழிபடும். அல்ல அந்த 2 வெட்டி காட்டுங்க, அது வராது. அதை விட்டுட்டு செய்யறவன்ற காட்டு கழிக்கிறது விட விட்டுட்டு செய்யும். சரியா? அடுத்த சொல்லவா? எனக்கு எல்லாரும் வந்த நீங்களும் இது யாரும் புதுக்க வந்த மாதிரி யாரு எல்லாரும் வந்து எனக்கு வராம யாரும் வரா நீ படிப்படான் போட்டது. ஆனால் அவ்வளவு வரப்பட்டு விட மற்ற இருந்து பிரிய வர முடியல. உங்களை எங்க மாதிரியா கிடைக்கத்தான் இருந்து வருவாங்க. தம்பி இதுல நான் முதலே சொன்னான், இது ஒழுங்கா இன்றைக்கும் சொல்றேன், ஒழுங்கா வரையிலையும் அடுத்த கிழமை வெட்டி போடுவோம். ஒரு கதையும் இருக்கா எனக்கு தெரியும். இது விளங்கலைன்னா அங்கே ஒன்றுமே சரி வராது. உனக்கு எதுவும் சரி வராது. எந்த படிப்புதல் ஸ்டைல் உனக்கு பிடிபடாது. நான் படிப்பிச்ச ஒரு இந்த கணக்கு முழுக்க திருப்பி வரும். இவ்வளவு கணக்கு 3 தரம் 4 தரம் வரும். திருப்பி இப்போ நான் செய்தமல்லோ உனக்கு திருப்பி வரும். வேற கேள்வியெல்லாம் வரும். இதே படம் வரும். ஆனால் அது செய்யக்க இந்த மின்னோட்டம் எப்படி போகும், தடைகள் இந்த மாதிரி இருக்கும்ன்றது தெரிஞ்சாதான் அடுத்த செய்யலாம். அது தெரிஞ்சாதான் மற்றதை செய்யலாம். கண்டுபிடி ஒன்றுக்கு பின்னால் உண்டா வரும். நீ வரையிலேண்டா ஒரு காரியம் நாங்க பொருள் இப்ப இந்த வச்சு இந்த காஜமண்டியங்களை அந்த பாவப்பொழியை சேர்க்கிற விரும்பி கவனிங்க. இப்ப அடுத்தது இங்க தடைய போட்டுட்டு சரிதானே? எங்க கேட்டது சியா ஏசியா ஏசி கேட்கப்பட்ட கேட்டா இருங்கோ
இப்ப கரண்ட் எப்படி போகும்னு பார்த்தா இங்க இதால வாரது இதால இறங்கி இப்படி போய் போகலாம் பாதை, இதால போய் இங்க வந்தும் போகலாம் பாதை, இதால வந்து உதுக்க போனா என்ன இங்க வாரது வரையிலாது. அப்ப இது சொல்றேன். அதே மாதிரி இதால வாரது உங்க போகலாம், ஆனா இங்கால போனா அங்க வாரதுக்கு ஏதாவது பாதை இருக்கு. இங்க நினைச்சு விட்டா சரி அது பாதை இருக்கு, மற்றபடி பாதையில தான். அப்ப இதுக்கு போகாது. ஏக்கு சீக்கிரம் தான் இதால போய் சீயால வரதான் கதை. அதான் ஏக்கு சீக்கிரம் இங்க ஒரு புள்ளி போட்டு காக்குதான்ற கதை இல்லை. அது புள்ளி போட்டு கேள்வி கட்டுறதுக்கு போட்டது. எக்கு சீக்க முடியலன்னா இதுல இருந்து போய் சீக்கு போகணும் கரெக்ட். அப்ப இதுக்கே அதுக்கே போவாது. போவாட்டிக்கு எப்படி போகுது, இதுல வருது, இதுல ரெண்டா பிரிஞ்சு இதுல சேருது, இங்க வருது. இது ரெண்டும் என்ன தொடர், இரண்டும் தொடர். 4 நாளும் 8 8 8 மட்டும் என்னவா இருக்கு, பிரிஞ்சு சேருது சமாந்திரம். அப்ப 4 4 4 4 தொடர். முன்னாங்கு எவ்வளவு 12. சரியா? ஓகேயா? சரி, அதுக்கு தனியா படம் போட்டு செய்யணும். அது 12. சரியா? இப்ப அடுத்தது பிசி கிடையில கேள்வி. இப்ப அளிக்கும் எனக்கு இப்ப பிசி கிடையெல்லாம் கேள்வி. ரெண்டா பிஆல போய் சீக்கிர போவோம். போய்க்க இதால போறது நேரே அங்க போகும். இது ஒரு பாதை கிடக்கு. மற்றது இதால வாரம் இதுக்குள்ள ஏறி இந்த நாளால இந்த நாளால வந்து இந்த நாளால வந்து அங்க வரும். அது ஒரு பாதை. ஆனா இதுக்குள்ளால உடனே வரலாமோ? இல்ல, தேவையில்லை. அது மாதிரி இதுல போறது இஞ்சால போய் அங்க வர்றது பாதை இருக்கா? இல்ல. அப்ப இது வெறும் இல்லை. அப்ப இவ்வளவு தான் இருக்கிறது. என்றால் இதால வந்து இதுல பிரிஞ்சு இது சுத்தி இங்க வரும், இது இங்க வரும், வந்து அங்க போற மாதிரி தான் இருக்கு. சரி, இதுல வந்து இதுல பிரிஞ்சா பாருங்க, இதால அப்படியே ஒரே மின்னோட்டம் கூட இங்க வர, இது இங்க வர, அப்ப இதுல பிரிஞ்சு இங்க சேர்ற மாதிரி வரும். இந்த நாலு மூன்று நாளும் என்ன தொடர் எவ்வளவு 12. அந்த 12 நாள் ஏய் இதை சுருக்கிற என்றா வரும் 3. இனி பார்த்தா என்ன தெரியும், அவ்வளவு தொடர். அப்ப தொடர்ண்டா என்ன கதைக்கிற விளங்க சொல்றது. ஓகே, சோ 11. சரியா? இன்றைக்கு அடுத்த புது விடயத்துக்குள்ள இறங்க போகிறோம். சரிதானே? அடுத்த புது விடயத்துக்குள்ள இறங்க போகிறோம். சரியா? ஓகே, சரி. என்ன செய்ய போறோம்ன்றத பாருங்க, கதைக்க வேண்டாம், எல்லாரும் கவனிங்க. சரியா? ஒரு மின் சுற்றில நீங்கள் 2 புள்ளிக்கிடையில கடை கேட்பாங்க. 2 புள்ளிகளை கடை கேட்க ஒரு ஒன்றுக்குள்ளால போய் இன்னொன்றுக்குள்ளால மின்னோட்டம் வரும் வரட்டு. அப்படி போய் வரைக்க எங்கேயாவது ஜங்ஷன்ல இருக்கிற அழுத்தங்கள் எனக்கு சமன்னு தெரிஞ்சால், அப்படி கரண்ட் ஓடிக்க அப்படி ஓடிக்கொண்டிருக்க 2 புள்ளியில இருக்கு 2 ஜங்ஷன்ல இருக்கிற அல்லது 2 ஜங்ஷன்ல இருக்கிற பொட்டன்ஷியல் எனக்கு ஈக்குவல் என்று தெரிஞ்சா அந்த 2 புள்ளிகளையும் நான் ஒட்டி விடலாம். இது 2 புள்ளியில இருக்கிற பொட்டன்ஷியல் ஈக்குவல் மாதிரி எனக்கு தெரியும் என்றால் அந்த 2 புள்ளியையும் ஒட்டி போட்டு கணக்கு செய்யலாம். ஒட்டுறதால அங்க எதுவும் நடக்க போறது இல்ல, அந்த சுற்றிலே எந்த மாற்றமும் நடக்காது. சரியா? அப்ப இந்த 2 ஜங்ஷன்ல இருக்கிற பொட்டன்ஷியல் ஈக்குவல் என்று தெரிஞ்சா ரெண்டையும் தப்பண்டு ஒட்டி போட்டு கணக்கு செய்யலாம். கதைக்கிறதா உள்ள எல்லாருக்கும் முழங்குதா சொல்றது? ஓகேயா? ஓகேயா? எல்லாரும் சொல்றத கவனிங்க. முதலாக கணக்கு துவங்க போறோம். சரியா? எல்லாரும் பாருங்க. இங்க பாருங்க, 6 3 4 4. சரியா? இப்படி ஏக்கும் பிக்கும் இடையில தடை கேட்டால் RAB எவ்வளவு என்று கேட்டால் நாம டக்குன்னு செய்யலாம். அப்படி பாரகரன் இதால அப்படியே விரிஞ்சு இங்க வரும், இது ரெண்டும் தொடர். அதால விரிஞ்சு அங்க வரும், ரெண்டும் தொடர். ஆனா இதுல விரிஞ்சு அங்க சேருது. அப்ப அதுவும் இதுவும் சமாதானம். இப்படி செய்யலாம செய்யலாத செய்யலாம் தானே? இப்படி ஒரு கம்பியில ஒட்டி விட்டேன். இனி இந்த கதை சரிங்களா? எப்படி இரண்டும் தொடரா இருக்கு சொல்லலாமா? வாரமின்னோட்டம் இதுக்க போகலாம், அல்லது இதால வந்து இதுக்கவே அதால போகலாம். அப்ப இதுக்கே ஒரே மின்னோட்டம் ஓடுறதோ இதுக்கே ஒரே மின்னோட்டம் ஓடுறதோ இருக்காது. பிரச்சனை வந்துட்டுதான் இல்லையா? இப்ப ஒட்டி விட்டோம்னா சிக்கல் வந்துட்டுதான் இல்லையா? இப்ப இது ரெண்டும் தொடர் சமாந்திரம் சொல்லலாமான்னு கேட்டா இல்ல. இங்க வாரது இந்த ஜங்ஷன்ல பிரிஞ்சு இதுக்கு ஓடும் இதுக்கு ஓடும். அப்ப இதுக்கே ஒரே மின்னோட்டம் ஓடாது. அது மாதிரி இதுல வாரது இதுக்கு ஓடுதோ இல்ல அங்கேருந்து வாரதும் சேர்ந்து இதுக்கு ஓடுதோ எனக்கு தெரியாது. அதனால இதுக்கே ஒரே ஓடும். அப்ப இது ரெண்டும் தொடர் அது ரெண்டும் தொடர் சமாந்திரம் இருக்கலாம்னு கேட்டா எடுக்கலாம் வெளியே போடும் வந்துடும். இப்ப இனி அடுத்த விளையாட்டு அங்க போகும். என்னப்போ
ஹெடிங் போடணும். ஒரு ஹெடிங்கும் தேவையில்லை, கணக்கு தான் செய்யணும். ஆனா அதுல வேற ஒரு ஐடியாவில் செய்ய போறோம் இப்ப. சரியா? படம் போட்டாச்சா? போட்டாச்சு. இப்ப பாருங்க, இது என்னன்னு செய்யலாம். நான் என்ன கேட்கணும்டா, இது வரும் கம்பி, இதுக்கு என்ன இல்ல, தடை இல்லை. தடை இல்லாட்டி இதுல இருக்கிற பொட்டன்ஷியலும் இதுல இருக்கிற பொட்டன்ஷியலும் என்னவா வரும்? இடையில தடை இருந்து மின்னோட்டம் ஓடிக்கிறதால் அதுக்குள்ள பொட்டன்ஷியல் டிஃபரண்ட் இருக்கு. ஸோ அங்கேயும் இங்கேயும் வேறு அழுத்தம் இருக்கு. இது தடை இல்லாத கம்பி, இங்க அங்க போறதுக்கும் அங்கே இங்க வரதுக்கும் எந்த வித வேலையும் செய்ய தேவையில்லை. ஸோ இதுல அழுத்த வித்தியாசம் இருக்க முடியாது. ஸோ இங்கே இங்கேயும் பொட்டன்ஷியல் ஈக்குவல் எனக்கு தெரியும். அப்ப நான் என்ன செய்யறேன்டா, டக்காண்டு அடுத்த இதுல இந்த மனதுல யோசிக்கிறேன், இந்த புள்ளியை இந்த ஜங்ஷனை இழுத்து அப்படி ஒட்டலாம். ஏன் அழுத்தம் ஜவனாக ஒட்டலாம். ஒட்டினா இது எப்படி வரும் தெரியும், கற்பனையில பார்க்க தெரியும். இது இப்படி, இது இப்படி, இது வளைஞ்சு இப்படி, என்ன இது வளைஞ்சு இப்படி, இப்படி இருக்குமா இல்லையா? ஹலோ, இப்படி வரமா வராது? ஒட்டி ஒட்டி முடிஞ்சு அப்படி வரமா வராது? சரி, இப்ப சொல்லு, முடிஞ்சுதல்வா? வார மின்னோட்டம் பெரிய இது செய்யறது, பெரிய இது செய்யறது. அப்ப இது ரெண்டுமே நினைப்பேன். 6 3 2 4 4 சமாந்திரம் 2 2 2 முடிஞ்சது. டக்குனு கொடுங்க, போட்டி போட்டு தொங்க வேண்டிய. அப்படி எங்கேயாவது அழுத்தம் ஜவனா கிடந்தால் கொட்டலாம். தேவைக்கு ஒட்டு, தேவை இல்லாம ஒட்டி ஆன்சர் போட்டியோ ரேங்க் போட்டு கருத்தில் ஞாபகப்படுத்தேன். அதுவும் புரியலையே, இப்படி அதை கூட போட்டாச்சோ சொல்லி விடும். அதுல நம்ம பேர் சொல்ல வேலையில இருக்கிற அளவு மறந்தவர்கள் மற்றதை போடுவேன். நான் மறந்து இந்த ரேங்க போடுவேன். சரி, என்ன கதைக்கிறது விளங்குதா சொல்றது? சரியா? அப்ப இனி ஒட்டி போட்டு எங்க ஒட்டுற வேணுமோ ஒட்டி போட்டு செய்யற மாதிரி கணக்கு பிளான் பண்ண வேணும். சரிதானே? கதைக்கிறது விளங்குதா சொல்றது? ஓகே, ஓகேயா? இது மெல்ல மெல்லமா கொஞ்சம் கூடுமா? எக்ஸுக்கு பைக்குள்ள விலை தடைய சொல்லு. இந்த லைட்டுக்கு போட்டு போடுறோம் இல்ல போக்கஸ் சொல்றாங்க. சரிதானே? என்னடா ஒரே கணக்கு திருப்பி திருப்பி 8 ஓம்னு சொல்றாங்க. சரியா? ஹலோ, சரியா? சரி, 8 சரிதானே? இரண்டா இதுல ஒட்டலாம். தம்பி இப்படி ஒட்டுற மாதிரி யோசிங்க, கற்பனையில யோசிக்கிறேன். இல்ல இன்னொரு படத்தை பக்கத்துல கீறு, இதுல ஒட்டலாம். ஒட்டினால் சரியா? ஒட்டியாச்சு. ஒட்டி போட்டு பார்த்தா சில இதுல ஒட்டக்கூடாது, ஒட்டு வேணும்டா. சில அப்படி ஒரு கவலை இருக்கு. இதுவும் ஒரு அழுத்தம் தானே, ஒட்டு பிரச்சனை இல்லை. ஒட்டினாலும் பிரிஞ்சு செய்யணும், அவ்வளவுதான். இந்த விருப்பம் வந்து ஒட்டுறோம் அப்படின்னா ஒட்டு. பிரிஞ்சு சேருது, பிரிஞ்சு சேருது, பிரிஞ்சு சேருது. இங்க அந்த கரண்ட் போய்க்கு அப்ப மூன்றும் சமாந்திரம். 12 4 எவ்வளவு? 3. 6 6 எவ்வளவு? 6 2 6 2 3 6 3 2. அது தெரியா இல்லையா? என்ன படிப்பிக்கல? யாரு 3 2 2 தெரியல, இப்படி பாரு ஜனிங்க படிப்பு தெரியாது. அப்ப 3 3 6 2 8. சரியா?
எக்ஸுக்கும் பைக்குள்ள விளை தர சொல்லு. ஆறு ஓமண்டு சொல்லப்பட்டிருக்கு. செக் பண்ணுங்க. கொஞ்சம் பாருங்க சார், படங்குறோம். செகண்டு சரியா? எல்லாரும் கவனிங்க. இங்க எல்லாரும் கவனிங்க. இது 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 இவ்வளவும் ஒரே அழுத்தம். ஒரே அழுத்தமா இல்லையா? ஒரு கம்பி தானே, ஒரே அழுத்தம். அப்ப இதை கலட்டி இதுல ஒட்டுறோம் ஒன்றுதான், இதை இதுல ஒட்டுறோம் ஒன்று. அதே மாதிரி இது இதுல இருக்க ஒன்றுதான், இங்கே இருக்கலாம் ஒன்று. இல்ல எல்லாத்தையும் முடிச்சு இழுத்து ஒட்டலாம், இல்ல சொல்றேன். அப்ப இதுல உள்ள அப்ப எல்லாம் இங்கே ஒட்டலாம். ஒட்டி போட்டு பார்த்தா ஹலோ அவனிங்க இப்ப நீங்க இதால பின்னோட்டு நினைப்பீங்கன்னு வைங்க. இங்க வருது, இங்க வர ஒரு பையது இதால வந்து வரலாம் வரும். ஆனா இது இந்த சந்திக்கு வரும், ஆனா இது வேற சந்திக்கு வரும். அப்ப இதுவும் அதுவும் சமாதானம் சொல்லாமா? நோ, இல்ல. இங்க இருந்து இங்க வரும் வந்து இதுல பிரியும். இதாலையும் இங்க வரலாம், இதாலையும் வரலாம். ஆனா இது வேறு ஜங்ஷனும் போதும், அது வேறு ஜங்ஷனும் போதும். அப்ப இது சமாதானமா? நோ, இல்ல. அங்க இருந்து இங்க வரும் வந்தா இதுல பிரியும். பிரிஞ்சா இது இந்த ஜங்ஷனுக்கு வருது, அதே ஜங்ஷனுக்கு இது வரும். அப்ப இது ரெண்டு பேரும் சமாந்திரம். ஆரம்ப என்னமோட ஆரம்ப என்னம் என்னப்பா அது தெரியாம உண்டா இன்னைறது ஆரம்ப என்னம் 4 விளங்குதா? அதை சுருக்கி போட்டுட்டா இனி இந்த ஜங்ஷன்ல வர அங்க இருந்து வாரது இது இந்த ஜங்ஷனுக்கு வருது. இதுக்கு நேரம் இந்த ஜங்ஷன் தான் வரும். யாரே ரெண்டும் தோடு 4 2 6 மாறும். சொல்லு 3. அதை சுருக்கி அப்ப இதுக்குள்ள என்ன போடலாம் சொல்லுங்க? 3 போடலாம். போட்டுட்டால் ஐயா இனி இதுல பிரிக்கிறா பாரு, அது நேரம் இங்க வரும். அதே மாதிரி அது நேரம் இங்க பிரச்சனை முடிஞ்சு. ஆனா இது மீது தொடர் 6 3 9 9 18 வேண்டாம் 9 18 அது ரியலண்டா வந்து நேரம். சரி அப்ப 6 ஓகேயா? எக்ஸுக்கும் பைக்கும் இடையில இருக்க விளைவிக்கும். ரெண்டு ரெண்டு ஓம் என்று சொல்லப்படுது சரியா? ஓமாம் 2 ஓம் சரி. ரெண்டு ஓம் சொல்றாங்க சரி சரியா?
டேய் எல்லாம் கவனி. இதுல சரியா 2 ஓம் பண்றாங்களா எல்லாரும் கவனிங்க. செய்ய போறேன். இது இப்படியே வரும் கம்பி. தேவையண்டா நான் போட்டுறேன், அவ்வளவுதான் விஷயம். சரியா? வரும் கம்பி. அப்ப இந்த வயர் கொண்டே இதுல ஒட்டி இருக்கு, இந்த வயர் கொண்டே இதுல ஒட்டி இருக்கு. அதை நாங்கள் கட்டி இதுல ஒட்டலாம். ஒரு பிள்ளைங்க இந்த எல்லா இடம் கொண்டு தான் இதை கட்டி இதுல ஒட்டானே இதுல ஒட்டினா இதுல ஒட்ட இங்கே ஒட்டலாம். அப்ப நான் என்ன பிளான் பண்றேன், இதை கழட்டி இதுல ஓட்டுறேன். அதே மாதிரி இதுவும் வரும் கம்பி தானே, இல்ல இதை கழட்டி அதுல ஒட்டிட்டா இது இப்படி வரும். அதை கழட்டி ஒட்டினா அப்படி வரும். புரியுதா? இதை கலட்டி ஒட்டினா இங்க இந்த பிறகு பழம் ஒரே எழுத்தம், இதுக்கும் ஒரே எழுத்தமாப்பா, இங்க ஒரே எழுத்தம், இதுக்கும் இதுக்கு மேல தடை கிடாக்கு, இங்க இதெல்லாம் தடையில. சரி, அப்ப அது மாதிரி இதை கலட்டி இதுல ஒட்டலாமா? இல்லையா? எல்லாம் ஒரே கம்பி வரும் கம்பி ஒட்டலாம். அப்ப கொட்டி போட்டு பார்த்தா இப்ப அலுவல் முடிஞ்சு வந்தேக்கும். ஏனண்டா இதால வர மின்னோட்டம் இதால போய் இங்க வரும், இதால போய் இங்க வரும். ஆனா இதுல போற எண்ணெயும் பிரிஞ்சு இதுல சேரும், திருப்பி இதுல பிரிஞ்சு இங்க சேர்ந்தா நகாலம். இது பிரிஞ்சு சேர்ந்தா இது இரண்டும் என்ன சொல்லு? சமாந்திரம். ஆரம் 3 2. இதுல பிரிஞ்சு சேருது 4 4 2 4 4 2 4 4 4 2. அப்ப இவ்வளவு 2 2 போட்டா 2 போட்டா இதுவெல்லாம் தொடரா இருக்குமா இல்லையா? எவ்வளவு? இவ்வளவு 4. இப்ப பாருங்க, இதால போறது இங்க வருது 6 கிளால, இந்த 4ஆல போறது இங்க வருது, இந்த 12 கிளால போறது அங்க வருது. அப்ப 12 இதுல வர 4 இந்த 6 எல்லாமே வரும் பிரிஞ்சு அப்படியே ஒரு 3ஆ பிரிஞ்சு 3 சேரு சமாந்திரமா இல்லையா? 12 வாரம் எவ்வளவு வரும் சொல்லப்பா? 12 வாரம் எவ்வளவு வரும்? 2 வாரம் சமாந்திரம் தானே. 12 வாரம் 4, அந்த 4ம் இந்த 4ம் சேர்த்து இருக்கிறேன். ஏய் 4 4 எவ்வளோடா? 2 4 இருந்தா எவ்வளவு? 12 வாரம் 4, 4ம் இதுல 4ம் சேர்ந்து 2. புரிகிறதா? 2 நோட் பண்ணிக்கொள்ளுங்க. என்னென்ன பிளான் பண்றீங்கன்றதை இன்னொரு படத்துல போட்டா இன்னும் செய்யும், டக்குன்னு செய்யும். இது பிடிபட்டா தான் அங்கால வந்து இதுதான் இவ்வளவு திருப்பி திருப்பி செய்கிறோம். மற்றது உங்களுக்கு நாளைக்கு சாரி எலக்ட்ரிசிட்டி புக் பண்ணுது மற்ற புக் தானே வந்து ஈசா சொல்ல இல்லை ஈசா முடியத்தான் சொல்லுங்க சொல்லுவாங்க செய்ய சார். சொல்லு. இனி எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிளாஸ் சனிக்கிழமை தானே சார்? இது சனிக்கிழமை எலக்ட்ரிக் ஃபீல்ட் சனிக்கிழமை. சனிக்கிழமை ஞாயிறு 2 நேரம் நடக்கும். சரி, அதே அந்த 3 வகுப்போடு அதை ஒரு கங்கால ஒரு இன்னொரு அதுக்கு பிறகும் ஒரு 3 வகுப்பு இருக்கு, அது இலக்கிய முடியத்தான் செய்யலாம். ஸோ அப்போ அந்த முதல் 3 அந்த 3ஓட முடிச்சு போட்டு அடுத்த வடந்து வாங்குவோம். அதோட உங்களுக்கு நிற்கும். இதுதான் நடந்துட்டு இருக்கும். அடுத்த லீவு இப்ப பகல் வகுப்பு துவங்க போறோம் 6 மாதத்துல இருந்து. கண்டிப்பா திருப்பி துவங்கும் அடுத்த அப்படியா? சரியா? முடியும் சார். என்னண்டு ஞாயிறோட பார ஞாயிறோட இந்த அந்த மின்புலத்தின் அலுவல் முடிச்சிருவேன். இப்ப இந்த எலக்ட்ரிசிட்டி முடிய செய்யறதுக்கு ஒரு பகுதி இருக்கு, அதை விட்டுட்டு முன்னுக்கு இருக்கிற பகுதி முடிப்பேன். சொல்ல விளங்குதா? அங்க அதே மாதிரி 3 நாள் வகுப்பு தான் இருக்கு. அது இப்ப எந்த எலக்ட்ரிசிட்டி முடிச்சா அப்புறம் செய்யும். கலைக்கிற விளங்குதா? எலக்ட்ரிசிட்டி செய்ய சரி சார். சொல்லு. வார மாதத்துல இருந்து தொடர்ந்து கிளாஸா சார்? பகல் தொடர்ந்து இருக்க போறோம். அடுத்த மாதத்துல இருந்து இருக்க போறோம். நீங்கள் ரெக்கார்டிங்ல இருக்க விரும்பினா இருப்புங்க, அல்லது உங்களோட விருப்பம். இல்ல பாடம் முடிக்கணும் தம்பி. பள்ளன முடிச்சால் கொஞ்சம் கேள்விகளையும் செய்யலாம், நீங்களும் சோதனை செய்யலாம். அதுக்காகத்தான் நோக்கமா தான். இதுக்கு பிறகு இப்ப எம்ஃபீல்டா சார் போகும்? எதுக்கு பிறகு? இப்ப இஃபீல்ட்ல அந்த கொஞ்சம் பகுதி முடிச்ச பிறகு அதுக்கு பிறகு காந்தப்புலம் தோங்கலாம், அல்லது அங்கால பின்னுக்கு இருக்கிற ரேடியேஷன், அல்லது அதுக்கு முன்னுக்கு புறப்பதுகள் ஏதோ ஒரு பாடம் செய்யும். அது தொடர்ந்து ஒரு கிழமையில ஒரு வாரம் முடியுமாடா? இந்த தொடர்ந்து வகுப்புல நடக்கும் ஒரு கிழமையில விளங்கல. என்னதுன்னா ஹீட் அது செய்வோம். அது அங்கேயும் செய்யல, செய்து போட்டு தான் எல்லாம் செய்வேன். சரி, அங்கேயும் அங்கால லீவ் போட்டா கடை விடுறான். இந்த லீவுல நம்பித்தானே எங்க பாடம் விடுறோம். இந்த சனியாயிரம் ரூபாய் போச்சுன்னு. சரி, கதைக்கிறவங்க தான் சொல்றது. ஓகே, சரி சரி.
ரைட், எல்லாரும் கவனிங்க, கதைக்க வேண்டாம். அடுத்த போடவா, அடுத்த போகணும். பிரச்சனையை கவனிங்க. சரியா செய்யுங்க. நாலு ஓம். 4 ஓம் என்பது சரியான விடை. 4 ஓம். சரி, பிடிபடாதவர்கள் வீட்டை இருந்து முயற்சி செய்து பிடிக்க வேணும். எனக்கு பிடிபடையில்ல என்று கற்றுக்கொண்டு விட்டால் அது சரிவராது. பிடிபட முயற்சி செய்ய வேணும். செய்யா விட்டுட்டு எனக்கு பிடிபடலைன்னு சொன்னா நீ விசிக்க விட்டுட்டு வேற எந்த தான் படிக்கும். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், மற்ற பாடம் எல்லாத்துக்கும் இது தேவையான பாடம். இது தெரிஞ்சால் மற்ற பாடம் உங்களை பின்னிக்கு இருக்க கனவானம் உங்களுக்கு தெரியல, சிம்பிளா. சரியா? ஓகே, ஓகேயா? ரைட். எப்படி 4ன்றாங்க பார்த்தா இருங்கோ. இது அப்படியே ஜங்ஷன், இந்த 3 ஜங்ஷனும் ஈக்குவல் பொட்டன்ஷியல்ல இருக்கு, சமாளம். புரியுதா? அப்ப இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த புள்ளி 3ஐயும் ஒட்டலாம். நான் என்ன செய்யறேன்னா இதை எப்படி ஓட்டுறேன் பாருங்க. இத நான் இந்த ஜங்ஷனை கொண்டு இங்கே ஓட்டுறேன். இதை எடுத்துட்டு இதை கொண்டே அப்படி ஒட்டினா இந்த வயர் அங்க வரணும், இந்த வயர் இங்க வரும். அந்த கற்பனையில புரியாது, கற்பனை தெரியலன்னா என்ன போகுது. அது மாதிரி அந்த வேற ஒரே எழுத்தம் தானே, அதை எடுத்துட்டு அதை இழுத்து ஒட்டி விட்டு அதை இழுத்து இப்படி சொன்னி ஒட்டினா சரி. ஒட்டினா அது இப்படியே வருமா, வரா வருதா, வர இல்லையா? வருது. இப்ப பாத்தீங்கன்னா முடிஞ்சுதான். இங்க பாருங்க, இதுல 3ஆ பிரிஞ்சு இந்த ஜங்ஷன்ல இதால வருது, இதால வருது, இங்க இங்க இது. அப்ப இந்த 3 என்ன சமாந்தரம். அதே மாதிரி திருப்பி 3ஆ பிரிஞ்சா அந்த 3 என்ன வலவு. அப்ப இந்த 3 சமாந்தரம், அந்த 3 சமாந்தரம். தம்பி ஆரம் 3 என்ன 2, 2 என்ன ஆரம் 3 2டா, 2 2 பண்ணா 2ல 2 உண்டு. அப்ப இது உண்டு. சிலதுக்கு இப்ப அதுவே தெரியாம இருக்கும். ஆரம் 3 2 சனியை விட்டுட்டு வேற எதுல சரி வராது. நான் திருப்பி சொல்றேன், எந்த உழைப்பு காண்டு உன்ன வச்சுக்க விரும்பல. உனக்கு சரி வரான்னு முடிவா சொல்றேனே. தோட்டம் துறவு கடை தண்ணிய பாரு, ஏன் இருக்கிறீங்க 12 பண்ண வைத்திர 6 ஆரம் 3 அந்த சனி தெரியா படிக்கான்னு விளைக்கிறதுக்கு. அது கூடிய மாத்தவே இருக்கா. திருப்பி பார்த்து தங்களுக்கு பிடிக்கணும் யோசிக்க மாட்டினோம்டா உனக்கு ஏண்டா படிப்பு விட்டு. நான் திருப்பி எனக்கு தானே தெரியும் தம்பி, இதே நான் இவ்வளவு கிடைச்சப்படுறேன்டா. இந்து தெரியாட்டுக்கு இலக்கியத்து தெரியாது, இலக்கியத்து தெரியாட்டுக்கு பின்பாடுதான் கனமாடும் அடிபடும். பின்புலத்தின பின்பக்கம் தெரியா போடும். எலக்ட்ரானிக்ஸ் அந்த மின்காந்த லோத்து சேவம் பிடிக்கலாவே கிட்ட கிடலிங்க நெருங்கல. சரியா? அழிக்கவா அழிக்கவா? சரி சொல்லு. ரைட், ஓகேயா? அடுத்த போவா. ரெண்டு ஓம். 2 ஓம். 2 ஓம் என்பது சரியான விடை. யோசிங்க, என்னண்டு யோசிங்க.
ரெண்டோ சரியா? Okay, sir. ஓகேயா? இல்ல சார். படத்தை போட்டு தான் யோசிக்க தோணும். படத்தை விட்டுட்டு போய் யோசிச்சோண்டு இருக்கிறீங்களா? ஸ்கிரீனை பார்த்து படத்தை கீறி போட்டு யோசிக்கிறதே யோசி. நான் அழிச்சு போடுவேன். 2 ohm. சரியா? 2 ஓம் என்பதே சரியான விட. எல்லாரும் கவனியுங்கள், சொல்லப்போம். முதல் படத்தை கீறி ஜெயின் படத்தை நான் மாத்தி போடுவேன், இந்த அழிச்சு போடுவேன். படத்தை உடனே கீறி போடுங்க. சரியா புள்ளியோ கீறி போட்டு யோசி. சரி, என்னென்றால் இதுல பாருங்க, எல்லாரும் கவனிங்க. இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த புள்ளி விளாம் பாருங்க, அப்படியா இருக்கு. ஒரு இடையில உண்டு இல்லை. அப்ப எல்லா அழுத்தமும் சாலும். அப்ப எல்லாத்தையும் உண்டா விட்டலாம். நான் எல்லாத்தையும் பிடிச்சு அங்கே விட்டுறேன். இந்த 3 அங்க, இந்த 2 அங்க. சரியா? விடுறான் தானே? இந்த 3-4 லைன் ஒரே லைன், ஒரே அழுத்தம். எடுத்து அப்படியே எதிரி ஓட்டு ஒட்டினால் இது இங்க, இது இங்க. வரமா வரா? அது மாதிரி இதுவும் பாருங்க, 2 தோன் வர இங்க இப்படிதான் இருக்கு. முடிச்சு இங்க பாருங்க, எக்ஸ்ல இருந்து வஜிக்கு மின்னோட்டம் போயிருக்கு. இப்படி ஒட்டுற அந்த ஐடியாக்கள் வர வேணும். பிடிபட இல்லையா? வீட்டை இருந்து கொஞ்சம் யோசி, அதுக்கு ஒரு ஒர்க் பண்ணினா பிடிச்சிட்டு போ. தண்டை வரல வரும். சில பேருக்கு டக்குன்னு பிடிப்படும், சில பேருக்கு கொஞ்சம் பிடிக்கும். கரைச்சலா இருக்குன்னு அவ்வளவு அனுபவத்துல நம்ம துவங்குறேன்டே சொன்னாங்க. கொஞ்சம் கரைச்சலா இருக்கு சில பேருக்கு. இன்னும் எனக்கு தெரியல, அது பிடிபடுறது முயற்சி எதுவும் சில பேர் கனவே பிடிச்சிருவாங்க. சில ஒன்று விலக தெரியுது. குமார சொல்லி இன்னொரு பிசிக்ஸ் வாதிய வரைக்கும் கூட்டிட்டு வருவா படி. வல்லது உறைஞ்ச கூட்டங்களை வச்சு படிப்பிக்கனே இல்லை. இந்தா இங்க இருந்து வருது வந்து அங்க போப்போம். எப்படி இந்தா இந்த ஜங்ஷன்ல பிரியுது பார், பிரிஞ்சு அப்படியே 3 கொண்டா போய் இந்த ஜங்ஷன்ல பார். இதால வர்றது இங்க வரும், இதால வர்றது இங்க வரும், இதால வர்றது சிரமமா வராது. வந்தா ஏய் 6 3 வென்றா 2, 2 2 வென்றா 1. அப்ப இதை சுருக்கி என்ன போடலாம்? இவ்வளவு உண்டு. ஓமா இல்லையா? இனி இந்த சந்தியில பா, இதால போறது இந்த சந்திக்கு வரும், இதால போறது இந்த சந்திக்கு வரும், இதால போறது. அப்ப இங்கேயும் 3ஆ பிரிஞ்சு 3 மீத சேருது. அப்ப எவ்வளவு? 4 4 4 4 2 2 2 1. அப்ப இது ஒன்று இது ஒன்று. அது 2 என்னவா இருக்கும்? தொடர். அப்ப என்னண்டு வரும்? 2 ஓம் வரும். டக்குன்னு படத்தை போட்டு செய். படத்தை போட கண்டு எப்படி அழிச்சு சுருக்கணும்னு பாரு. பக்கத்துல மற்ற படத்தை போடு. முதல் நான் கேள்வி தந்தோன்னா கேள்விக்குரிய படத்தை டக்குன்னு போட்டுருவோம். சொல்ல விளங்குதா? சரி, என்ன சொல்லு, யாரோ கேட்க சொல்றா. இதுல 6 6 4 4 இருக்கு. 1 1 அப்படி சொல்லலாம் தானே? என்னண்டானே சரி, சுருக்கினா சரி. சரியா? 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 Okay, அடுத்த sir. நாளைக்கு வா. சரி. எக்ஸுக்கும் மையக்கும் இடையில இருக்க பிள்ளை மூண்டு மூண்டு உண்டு. உண்டு. மியூட் பண்ணி போட்டு கதைங்கோ.
சொல்லப்படுகிறது. சரியான விடை. மூன்று ஓம் என்று சொல்லப்படுகிறது. சரியான விடை. எல்லாரும் கவனிங்க, சொல்ல போறோம். எல்லாரும் கவனிங்க. அது ஒன்றும் இல்லை, சமாளத்தை புள்ளி விட்டா விட்டுறா இல்லை. இருஞ்சான வருங்க. இந்த ஜங்ஷனும் இந்த ஜங்ஷனும் ஒரே அளத்தான். இதை கொண்டு நான் அங்க ஒட்டலாம். ஒட்டினால் பாருங்க, இதை அழிக்கிறேன். நான் இதை கொண்டு அங்க ஒழிக்கிட்டேன். இந்த 6 இந்த 3க்கு பக்கத்துல வருமா வரா? கெட்டொழி போச்சு. ஏய், வருமா வராதாடா? வரும். அப்ப இந்த 6 இந்த 3க்கு பக்கத்துல எப்படி வரும்? வருமா வரா? அது மாதிரி இந்த எங்க போகும், அதுவும் அங்க போகும். இதை இழுத்துக்கொண்டு அங்க விடு. அப்படிதானே வேற இழுத்துக்கொண்டே அப்படின்னு சொன்னா அங்க விட்டுருவோம். அது சேம் பொட்டன்ஷியலா இருந்து இது இதை போல பெரிய கணக்கெல்லாம் செஞ்சிருக்கோம். ஹலோ சிவாஜி போகலாங்க பாவத்துக்கு. இந்த இதால வருது இன்னும் எக்ஸ் சேர்ந்து வர பின்னோட பைய போவோம். இதுல பிரியும். இந்த 12 என்னன்னு சமாந்திரம் மட்டும் இல்லை. என்ன இந்த 12 அந்த ஜங்ஷனை போகுது, இந்த 2 இது இங்க போகும். ஆனா இதுல போறது இதுல பிரிக்க பாரு, இதுல பிரிஞ்சு இதுல சேரும். அப்போ சேருதா இல்லையா? அப்ப சேர்ந்தா நாங்க அளவு. அப்ப இந்த 6 3 சமாந்திரம் 2 2 2 4. இப்ப அந்த 4 இந்த 2 பார்த்தா அந்த 4 அந்த ஜங்ஷனை போகுது, இந்த 12 வந்து இயங்குது. அப்ப 4 12 சமா 4 12 மட்டும் அவ்வளவு வரும். 4 12 அவ்வளவுடா உண்டோ? 3 நோட் பண்ணு. சரியோ? ஓகேயா? ஹலோ சரியா? ஓகேயா? ரைட். அழிக்கிறேன். அழிக்கவா? இல்ல 75. அப்படியா? பாப்போம். ஹலோ
என்ன கதைக்கிற விளங்குதா? 75 ஓம் சொல்லப்படுகிறது. எல்லாரும் கவனிங்க. ஒரு ஃபைனல் பேப்பர்ல வந்து MCQ கேள்வி இது. தம்பி எல்லாரும் சொல்றா கவனிக்கணும். நிப்பாட்டு, எல்லாம் நிப்பாட்டு. தம்பி இதுல எக்ஸ்ல இருந்து வைக்கு வரணும் என்னோட இல்ல வையில இருந்து எக்ஸுக்கு வரணும் இங்க என்ன விரட்டுது. நான் சொல்றத கவனிங்கோ. நீ வர நீ கொண்டு போ. இப்ப எக்ஸ்ல இருந்து வைக்கு வரும். நான் சொன்னா சில இப்படியே பார்த்து அழைச்சி போயிருக்கு. நான் சொன்னா மின்னோட்டத்தை விட்டு கொண்டு போய் இந்த பாதை வழியா போய் கொண்டிருக்கோம் விளாங்குமா சொல்லுவாங்களே அந்த பேப்பரோட வேற மிதால வலிக்கிட்டு இங்க பூரா பாதையை கண்டுபிடி வெட்ட பக்கம் போறோம். அது மாதிரிதான், அந்த மாதிரி ஒரு செயற்பாடு தான். இதால வந்து இதால இறங்கி இங்க வரும். அது ஒரு பாதை. அது மாதிரி இதால வர்றது இப்ப இதால போனோம்னா இதால வந்து இறங்கி இதால வந்து வரணும் வரும். அல்ல இதால வர்றது அதுக்கால வந்து இங்க வந்து இந்த ஜங்ஷனுக்கு வந்து இதால வந்து எல்லாம் வருமா இல்லையா? நிறைய முதல் இந்த ஜங்ஷன்ல இருந்து இந்த ஜங்ஷனுக்கு வெறுங்கம்பிகளாலேயும் பெறலாம், இந்த 50 ஓம்களாலேயும் பெறலாம். நியாயமா இல்லையா? ஹலோ கேட்டது பாய்ச்சல் பெறலாம் தானே? வெறுங்கம்பிகளாலேயும் பெறலாம், 50 ஓம்களா என்ன செய்வோம்? இந்த ரெண்டுல இந்த ஜங்ஷனுக்கு வெறுங்கம்பிகளாலேயும் பெறலாம், 50 கிளாலேயும் பெறலாம். இன்னொரு செய்ய மட்டும் இருக்கிறேன். வெறுங்கம்பிகளாலாம் 50 கிளால கடைசி மட்டும் பெறா. ரெண்டும் பெறலாம் இருக்கு. அதுதான் நேற்றைக்கு பார்த்துட்டு போனாங்க. அப்ப அது பெறா. அதுல வருமா? வராதானே? இப்ப எல்லாரும் இப்ப பார்த்தா இவ்வளவு என்னவா இருக்கு? பெருங்கம்பியா இல்லையா? இதுல ஒட்டுனதான் விடமாட்டா. நான் அங்க கொண்டு ஒட்டு இந்த கொண்டு ஒட்டுனா இந்த 50 பக்கத்துல இப்படி வருமா வருமா இல்லையா? அப்படி கொண்டு விட்டல கொட்டி போட்டு பார்த்தா இது இதால வந்து அப்படியே சுத்தி அடிச்சு இங்க வர போகுது. இப்படி வரையக்க பாருங்க. இதால வர்றது இதுல விரிஞ்சு இங்க வந்து இதுல பிரிஞ்சு சேர்ந்துதான் இங்க வரும். இதுல பிரிஞ்சு சேர்ந்தா என்ன சொல்ல சபாத்தம் 50 25. அப்ப இதை பற்றி என்ன போடலாங்க? 25 போடலாம். போட்டுட்டா இனி இந்த ஜங்ஷனே பாரு. எப்படி இந்த 25 வந்து இந்த 25 இங்க வரும், இந்த 25 இந்த 25 இங்க வரும். அப்ப அதுல பிரிஞ்சு இதுல சேரும். போமா இல்லையா? 25 25 50 25 25 50 50 25 25 50 65. அது ரெண்டே விடலாமா சார்? மூளை விட்டு எந்த மொழியா? இல்ல சார். தம்பி வாரக்கிழமையில இருந்து ஸ்ட்ரக்சர் போட துவங்குவேன். முதல் ஸ்ட்ரக்சர் போடுவேன், நீங்க 2 ஸ்ட்ரக்சரை போடுவேன், செய்து பார்க்கணும், பேருந்து விட போடுவேன். விளங்குதா? நீங்க அது நடக்க போகுது. ஆரம்பத்தை முன்னுக்கு பேசிக்கல இருந்து போட துவங்குவேன். தம்பி ஓகேயா? சரியா? எப்படி அந்த படங்கிற முதல் படம் ஏறி வச்சு படத்தை மானிட்டர்லயே வச்சு பார்த்து கொண்டிருந்தால் ஸ்கிரீன்ல வச்சு முதல் கொப்பியில ஏத்திடுவாங்க. அதை அழிச்சு போட்டு திருப்பி செய்வோம். அது ஒன்றும் செய்ய போற இல்லை தானே. அதுல எங்க தேர போகுது? நம்ம உழைப்புக்கு வந்து போறதான். நாம உழைச்சிட்டு போகணும்னு சொல்லி அது வேற தெரியும். தம்பி கொஞ்சம் தியானம் செய்யணும் தம்பி. உங்களை தியானம் செய்யாமல் தம்பி உங்களுக்கு நல்ல காரியம் நடக்காது ஐயா. அப்புறம் பெற்ற காசு கனகாலத்துக்கு இருக்காது. விளங்குது? இன்னும் உண்ட பிள்ளைக்கும் காசு அப்ப தெரியும் விளையாட்டுங்க. அப்ப உழைச்சது அந்த காயில உண்ட பிள்ளைக்கும் இந்த வழியும் கொடுக்கலாம். அவட காசு நீன்றது வேற நியாயம். சரி சரியா?
10 ஓம் இதெல்லாம் அஞ்சா? 10 ஓம் சார். பத்தோம் சார். 10 ஓம் என்று சொல்லப்படுகிறது சரியான விடை. பத்துவம் என்று சொல்லப்படுகிறது சரியான விடை. எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. 10 ஓம் பண்றாங்க சரி. எல்லாரும் கவனிங்கோ. ஹலோ சொல்றா கவனிங்கோ. இப்ப இதுல கூட பெருங்கம்பியா இருக்கு. பெருங்கம்பியா எங்கேயாவது கண்டுட்டா யோசிக்கணும் என்ன நடக்க போகும். இப்ப இந்த பெருங்கம்பி இருக்க இதை வேணுமெண்டா இதுலயே மட்டும் இங்கே மட்டும் வெங்கையே மட்டும் வெங்கை நீ வேணுமெண்டாலும் ஒட்டு. புரியுதா நான் சொல்றது? எங்க வேணுமெண்டாலும் ஒட்டு. ஓகே, அப்ப இதை கலட்டி நான் வேணுமெண்டால் இஞ்சி ஒட்டலாம். ஒட்டினா இதை கலட்டி விட்டுறோம் உண்டுதான். ஒட்டினால் இதுல மட்டும் இங்கே மட்டும் ஒட்டி காட்டு இங்க இதுல இதை கொண்டு விட்டினா இந்த 5 இப்படி நிற்கும். இது இந்த 5 அங்கேயும் இந்த 5 அங்கேயுமா வந்து வச்சு நிக்கா. இதை கலட்டி அங்கே ஒட்டி பல்லுவல் முடிஞ்சோன்னே இதால வாரது இந்த வாரம் இந்த சந்திக்கு வருது வரட்டும் போடு. அது ஜன வரும் பையக்கு இதால போறத பார்த்த முடியே பிரிஞ்சதுல வேற 6 நாளும் 10 5 மஞ்சும் 10 இதுவும் தொடர் அதுவும் தொடர். இங்க பிரிஞ்சு இங்க செய்யுது. அப்ப அந்த 10 அந்த 10 2 பேரும் சமாந்தரம். அப்ப அவளாத்தையும் பட்டி என்ன போடலாம்? 5 போடலாம். இவளாத்தையும் பட்டி போட்டு 5 போடலாம். போட்டாச்சா 5. இனி அந்த 5 இந்த 5 இந்த 5 அப்படியே பாரு ஒரே அவளா 15. ஆனா அந்த 15 இந்த 30 இங்க சேருது 15 30 சமாதானம் 30 15 வேண்டாம் எவ்வளவு 10. சரியா பிளான் பண்ணுங்க டக்கண்டு. ஓகேயா கதைக்கிற வழங்குதா நம்ம சரியா? சரியா? அடுத்த போவா.
எக்ஸுக்கும் வைக்கும் இடையில இருக்க விளையல் தொடர். ஆரோ 6 ஓம் 6 ஓம் என்பது சரியான விடை. சரியா? எல்லாரும் இருக்கா சொல்றத கவனிச்சு கொள்ளுங்க, கணிக்க வேண்டாம். ஏய் சொல்ற கவனி. இப்ப இப்ப எல்லாரும் கவனிங்க. இதுல ஒரு ஒருங்கம்பி கிடாச்சு. அப்ப ஒன்றில் அதை கொண்டு இஞ்சி ஓட்டலாம், இல்ல இதை கொண்டு போய் அங்கே ஓட்டலாம். பாருங்க விடாதவன் டக்குன்னு யோசிக்கணும். விட்டுறன்ற ஐடியாவிலேயே கணக்கு அதுக்கு கூட தெரியலன்னா போயிருந்தேன் விளங்குதா? ஸோ அப்ப இதை கொண்டு அங்கே விட்டலாம், அல்லது அதை கொண்டு வந்து இங்கே விட்டலாம். நான் கேட்கிறேன், இதை கொண்டு அங்கே விட்டினா இந்த 4 இந்த 12 பக்கத்துல போகும். அப்படியே யோசிங்க, கற்பனை யோசி. இந்த 6 இந்த 3 இது எப்படியே திரும்பி 3 பக்கத்துல போகும். இந்த 4 திரும்பி 12 பக்கத்துல போகும். போகுமா போவா? சரி, இதை அழிச்சிட்டு இதை கொண்டு அங்கே விட்டுறதா யோசிக்கிறேன். அப்ப இந்த 4 இதுக்கு பக்கத்துல போகும். இந்த 6 அதுக்கு பக்கத்துல போகுமா போவாது? இது அழிக்கும். கற்பனைகள் கொஞ்சம் இருக்க வேணும் தம்பி. கற்பனையில வேற எழுவனோட பார்த்தியோ இது எல்லாம் பிரச்சனை. சரியா? ஓகே, நான் சொல்ற விளங்குதா? சரி, இப்ப இதுவும் ஒரே அழுத்தம் தானே. இதை கொண்டு அங்கே விட்டலாம், இல்ல அதை கொண்டு வந்து இங்கே விட்டலாம். அதை கொண்டு வர வேண்டிய அதை கொண்டு வாங்கிக்க. அப்ப இதே ஆளு அதை கொண்டு வரையக்க இந்த 2 இன்ச்ச வரும், இந்த 3 இன்ச்ச வரும். உண்மையில்ல இந்த 2 இன்ச்ச வருமாண்டா கவனிங்க. 2 இந்த 3 இன்ச்ச 3 உண்மையில்ல அழியாத. இப்ப பாரு தெரியும் இதால வந்து என்ன நடக்க முடிஞ்சதால வேறு. இதுல வந்து பிரிஞ்சு சேரும், இதுல 3 பிரிஞ்சு இதுல சேரும், திருப்பி இதுல 3 2 பிரிஞ்சு அங்க போடும். அப்ப இவ்வளவு 12 4 3. அப்ப இதை வெட்டி போட்டு 3 போடலாம். இது இப்படி சமாந்தரம் 6 3 2 எல்லாம் ஒரே நம்பர் வந்தோம். திருப்பி 6 3 2 எவ்வளவு? 6 3 2 2 2 1. அப்ப இது எவ்வளவு? 1. திருப்பி 6 3 2. இப்ப பாரு இந்த லைனை பாரு, 3 3 4 2 6 தொடர். டக்குன்னு சொல்ல வருது. அது வரும், அது திருப்பி திருப்பி செய்யத்தானே வரும். ஒரு அனுபவம் பெறாம 2 பேரும் சில பேருக்கு டக்குன்னு முடி வரும். ஆனால் அது ஒரு திருப்பி திருப்பி பார்த்து ஒரு அனுபவத்தை புறவணுமா இதை பெற்றுவோம். நீங்க அடுத்த புதன்களுக்கு இடையில இது கிளியர் பண்ணிடணும் இந்த விஷயம். இதுதான் மெயின் விஷயம். இதை வச்சுதான் எலக்ட்ரிசிட்டி ஓடும், எலக்ட்ரிசிட்டியை வச்சுதான் மிச்சம் ஓடும். இதே பிரச்சனை தான் காய்க்கிற. இப்ப மின்புலத்தின பின்பக்கம் எல்லாம் இதுதான் விளையாட்டு. இந்த தடகான மாதிரி அங்கே கொள்ளளவங்க ஆனலன்னு வரும். இதை சொல்லி முடிச்சுதான் ஆச்சு. நம்ம அங்கேயும் சொல்லி இங்கேயும் சொல்லி கொண்டு இருக்கலாம். இதைத்தான் இங்கதான் மெயினா சொல்றது. இது படமே தானே. அப்ப இதை சொல்லி போட்டு அங்க செய்யும். அங்கே கொள்ளளவம் விளைவு கொள்ளளவம் காணல்
அதுகள் எனர்ஜி எல்லாத்துக்கும் எழுது வெறும் பிரச்சனை அது இதுக்கெல்லாம் பெறும் அது இதை தெரிஞ்சுட்டா அது கிளியரா இருக்கு கேட்கிற விளங்குதா சொல்றது ஓகேயா அடிக்கவா தம்பி ஓகேயா இது ஒரு முப்பரிமாணமா யோசிங்க 3Dல யோசிங்க 3D ஒரு என்னது நான்முகியா என்னது ஒரு நான்முகி மாதிரி யோசிக்கலாமா இல்லையா 3Dல இதுவும் இதுல சந்திக்க சரிதான் சரிங்கண்ணே நான்முகியாண்டா இது இங்க முன்னுக்கு நிக்குது அது பின்னுக்கு நிக்குது சந்திக்கவே இல்லை விசக்கவே இருக்க கூடாது சரி எக்ஸுக்கும் பைக்கும் இலக்க விளையாட்டு இது ஒரு 3Dல யோசிக்கணும் முப்பரிமாணமா யோசி மூண்டு மூண்டு அப்படியா மூன்று மூன்று 3 ஓம் என்பது சரியான விடை ஓம் என்பது சரியான விடை எல்லாரும் கவனிங்கோ எல்லாரும் கவனிங்கோ முப்பரிமாணமா சிந்திங்காண்டு சொன்னா என்ன சிந்திக்கிறீங்களோ எனக்கு தெரிய இல்லை ஐயா இதுல ஒரு கம்பியோட அப்ப இந்த ஜங்ஷனும் என்ன செய்யலாம் விட்டலாம் விட்டேக்க இந்த நாலு இங்க வரும் இதை இழுத்து இங்க விட்டுறாண்டு வந்தா இங்க இந்த நாலு இங்க வரும் சொல்லுங்க மேல வரும் இந்த நாலுக்கு பக்கத்துல வரும் இந்த நாலு இங்க ஏற்கனவே இங்க ஜாயின் பண்ணிருக்கு அப்ப இந்த இதை கொண்டா இந்த நாலு பக்கத்துல வருமா வராத நீ அது விளங்க இல்லைன்னா என்ன செய்ய சொல்றாய் சரியா எல்லாரும் கவனி இதுவா இந்த நாலு இதுக்கு பக்கத்துல வரும் இது அழைக்கும் ஓகேயா நீ இதை இழுத்து ஒட்டுவேன் அப்ப இந்த ஆரங்க வரும் மூன்று பக்கத்துல வரும் 6 இந்த 3 பக்கத்துல வந்து மடக்குமா இருக்காங்க அப்ப இது போட்டு இதை போட்டா இந்த 3 பக்கத்துல வந்து மடக்கும் 6 இந்த ஆரப்பு சரிதானே போயிட்டா முடிஞ்சுது எக்ஸால போறோம் என்னோட பைக்கு போறோம் அது சரி மற்றது சொல்லுங்க இதால வாரது இங்க வரும் அதாவது இங்க பாருங்க இதால வாரது இப்படி பிரிஞ்சு இந்த ஜங்ஷனுக்கு வந்து இதுல பிரிஞ்சு இங்க சேர்ந்து இங்க வரும் இல்ல பயிற்சியில இருந்து போறோம் பைக்கு வரோம் அதுவே இன்னும் தெரியலன்னா முடியல அப்ப இதுல பிரிஞ்சு சேரும் 6 3 2 இப்ப இந்த ஜங்ஷனுக்கு வந்து இதுல பிரிஞ்சு சேரும் 4 4 2 அந்த ரெண்டும் இந்த ரெண்டும் இங்க இருந்து இங்க தொடர் எவ்வளவு 4 அந்த 4 இந்த 12 2 வரும் அவையே எவ்வளவு 12 4 நடத்துங்க டக்கு
என்ன சரியா விளங்குதா? சரி, அடுத்த விடயத்துக்கு நாங்கள் போக போறோம். எல்லாரும் கவனிங்க. இன்னொரு ஐடியா சொல்லி இப்ப அதுக்கு பிறகுதான் வில்லங்க வாங்கும். சரியோ? எல்லாரும் கவனிங்க. உயிஸ்டன் பிரிட்ஜ், உயிஸ்டன் பாலம் என்ற ஒன்று இருக்குது தடைகாணல்ல. தடைகாணல்ல என்ன இருக்குது? உயிஸ்டன் பாலம் என்று இருக்குது. சரிதானே? அது என்னன்னு சொல்றேன், கவனிங்க. எல்லாரும் கவனிங்க. ஒரு சந்தியில இப்படி 2 தடை, இங்க இங்க 2 தடை, அப்படி அங்கால போகுது. இதுல ஒரு தடை, இதுல ஒரு தடை, இங்க ஒரு தடை, இங்க ஒரு தடை. குறுக்க அந்த 2க்கு நடுவுல இந்த 2க்கு நடுவுல ஒரு தடை நின்றால், இங்க எக்ஸ்ல இருந்து ஐக்கு கரண்ட் போனால் இந்த தடை அமைப்பை சொல்றது ஈஸ்டர்ன் பிரிட்ஜ், ஈஸ்டர்ன் பாலம் என்று சொல்றது. விளங்குதா? இந்த மாதிரி 4 தடை இருந்தா சரி. என்னண்டு? ஈஸ்டர்ன் பாலம். சரிதானே? இது பி தடை, இது கியூ தடை, இது ஆர், இது எஸ், இது டி தடை என்று வைப்போம். பி கியூ ஆர் எஸ் டி என்று வைப்போம். இந்த மாதிரி தடை இருந்தால் என்னன்னு சொல்றது? ஈஸ்டர்ன் பிரிட்ஜ். போடுங்க, ஈஸ்டர்ன் பாலம் என்று போடுங்க. என்னண்டோ சரியா சொல்ற விளங்குதா? சரியா? இதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? ஈஸ்டர்ன் பிரிட்ஜ். இப்படி 2 சந்தி எக்ஸ் ஒய் கடையில அங்க 2 அங்க 2 தடை இருக்கு. 2 தடைகளுக்கு நடுவுல குறுக்க நிச்சயமா இருக்கா, இது ஈஸ்டர்ன் பாலம். இதுல எக்ஸ்ல இருந்து ஐக்கு மின்னோட்டம் மூடைக்க, எக்ஸ்ல இருந்து வைக்கு மின்னோட்டம் மூடைக்க, இல்ல வையில இருந்து எக்ஸுக்கு மின்னோட்டம் மூடைக்க, இந்த டீக்களால மின்னோட்டம் மூடை இல்லையா, இந்த பாலம் சமநிலையில இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்படி இங்க இருந்து அங்க, இல்ல அங்க இருந்து இங்க எக்ஸ் டு ஒய், இல்ல ஒய் டு எக்ஸ் கரண்ட் ஓடிக்கொண்டு டீக்களால கரண்ட் ஓட இல்லையா, என்னவா? ஈஸ்டர்ன் பிரிட்ஜ் என்னவா இருக்கா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸ்ல இருந்து வைக்கு அல்லது வையில இருந்து எக்ஸுக்கு மின்னோட்டம் செல்லும் போது டீனோடு மின்னோட்டம் செல்லவில்லை ஆயின், டீனோடு மின்னோட்டம் செல்லவில்லை ஆயின், எக்ஸிலிருந்து வைக்கு அல்லது வையிலிருந்து எக்ஸிற்கு மின்னோட்டம் செல்லும் போது டீனோடு மின்னோட்டம் செல்லவில்லை ஆயின் பாலம் சமநிலையில் உள்ளது எனப்படும். பாலம் சமநிலையில் உள்ளது எனப்படும். என்ன கிடைக்கிறவங்க சொல்றது? ஹலோ, சரியாப்பா? பாலம் சமநிலையில் உள்ளது எனப்படும். எல்லாரும் கவனிங்க. ஓகே, நான் கதைக்கிறவங்க சொல்றது. ஓகே, சரியா? ரைட், எல்லாரும் கவனிங்க. பாலம் சமநிலையில இருக்குன்னு சொல்லு. சரியா? ஓகே, இப்ப நான் கேட்கிறத கவனிங்க. இப்ப நான் என்ன அடுத்த விஷயம் சொல்றேன்னா, இங்க இருந்து இந்த கரண்ட் ஓடைக்கு இதுக்குள்ள கரண்ட் ஓட இல்லை என்றால் கட்டாயம் இந்த பீங்கு கியூ என்ற விகிதம், எப்படி பீங்கு கியூ என்ற அந்த தடையின் விகிதம் ஆறுங்கு எஸ் என்ற விகிதத்துக்கு சமனாக இருக்கும் போதே அது நிகழும். அப்படி இந்த தடயங்கள் இந்த தடை என்ற விகிதம், இந்த தடயங்கள் இந்த தடை என்ற விகிதத்துக்கு சமனா இருந்தா தான் இதுகளால மின்னோட்டம் கூடாத நிலைமை வரும். விளங்குதா? சொல்ல விளங்குதா? அதை சரிதானே?
பாலம் சமநிலையில் உள்ள போது P over Q equal R over S ஆகும். பாலம் சமநிலையில் இருக்கதா டீக்களால கரண்டோட தான் சமநிலைன்ற சமநிலையில் இருக்க P over Q R over S ஆகும். அல்ல இப்படின்னு சொல்லலாம் P R சமன் Q S ஆ அப்படின்னு சொல்லலாம். டேய் P சமன் R S R இங்க எழுத்து Q அங்க எழுத்து சரிதான் அப்படித்தான். அப்ப P R சமன் Q S சொல்லலாம். அப்படி இந்த கரண்ட் ஓடைக்கு அதுக்குள்ள மின்னோட்டம் ஓட இல்லைன்னா அப்படி இருக்கும். ஓகேயா ஓகேயா ஒருக்கா ப்ரூவ் பண்ண போறோமா அக்கா நிறுவ ஓகேயா எல்லாரும் பாருங்க எல்லாரும் பார்ப்போம். இப்ப இதுக்குனால இப்ப இந்த கரண்ட் ஓடுது இதால ஐ ஓடி இதாலே ஐ வருது இதுக்குனால ஓடுற கரண்ட் ஐ வந்து சைவா அப்ப இதுக்குள்ள I1 வார மின்னோட்டமாய் இதுக்கு தானே பிரியும் இதுக்கு I1 போது இதுக்கு I2 கொண்டு வைப்போம் இந்த I1ல இருக்க போயில்லைன்னு சொல்லி போட்டோம் அதுக்குள்ள கரண்ட் ஓட இல்லை அப்ப இதுல வார I1 முழுக்க இங்கே ஓடும் அங்கதானே ஓடும் அப்ப இதுல I1 இதுதானே அதே மாதிரி இதுக்குள்ள வர இதுக்குள்ள போயில வர இல்லையண்டா இந்த வாரம் தான் இதுக்கு ஓடும் இதுல I2 அப்போ இத்தன் பாலம் சமநிலையில கேக்கு இதால வார மின்னோட்டம் அப்படி எங்கே ஓடும் அதால வார மின்னோட்டம் அங்க ஓடும். ஐயா இதுக்குள்ளால கரண்ட் ஓட இல்லையா ஐயா ஒரு தடைக்கலால கரண்ட் ஓட இல்லையா ஐயா அவ தடை குறுக்கு என்ன ஐயா அழுத்த வேறுபாடு இருக்கும் அதை சொல்லுங்க. வீசமன் ஐயா அது ஐ பூஜ்ஜியம்டா ஐ×R பூஜ்ஜியம் தானே அடே அடுத்தவரோட வீசம் ஐயாடுறாப்பா ஐ போதில்லைண்டா ஐ பூஜ்ஜியம்டா ஐ பெருக்கிட்டா பூஜ்ஜியம் அப்ப பி பூஜ்ஜியம் அடுத்தவரோட பூஜ்ஜியம் அப்ப இதை வச்சு என்ன சொல்றதுண்டா இது அழுத்தம் V1 இங்க அழுத்தம் V1 புரியுதா எல்லாம் அங்க V இங்க V இங்க பி புரியுதா நான் சொல்றேன் அதான் அங்க இங்கேயும் ஈக்குவல் பொட்டன்ஷியல் இருக்கு. அப்ப இப்ப அடுத்த விஷயம் சொல்லிட்டேன் எப்படி ஒரு வெறுங்கம்பி இருக்கேக்கதான் அங்கே இங்கே அழுத்தம் சமன் சொல்ற கதை இல்லை எப்படி வெறுங்கம்பி இருக்கேக்க அழுத்தம் சமன்ற கதை இல்லை எப்படி ஒரு தடைக்கலால மின்னோட்டம் ஓடையில் என்றாலும் அங்கேயும் இங்கே அழுத்தம் சமம் அதை எல்லாத்தையும் சேர்த்து போல இந்த படத்தை போட்டு ப்ரூவ் பண்ண போட்டு அந்த P சமன் R அதை ப்ரூவ் பண்ண போறோம் அதுக்கு இந்த படத்தை போட்டு நோட் பண்ண கிளாஸ் வைக்கிறாங்க. சரியா ஓகேயா சரிதானே சோ ஓகே அப்ப என்ன சொல்றோம் இதால வார மின்னோட்டம் அதுக்குள்ள போகுது இதுக்குள்ள போகுது ஓகே I1 அங்கே I1 I2 I2 மற்றது மருங்கம்பிதான் அழுத்தம் சமன் இல்ல ஒரு தடை இருக்கேன் தடைக்கலால கரண்ட் ஓடிலேன்னு அழுத்தம் சமன்ற இன்னொரு மெசேஜ் இப்ப சொல்லப்படுறது கரண்ட் ஓடிலேன்னு முடிவாயிட்டுதான்டா அதுக்கு அழுத்தம் சமனா தான் பெரும் ரெண்டு எண்டுல நோட் பண்ணிட்டீங்களா அடுத்த போவா ஹலோ அடுத்த போவாடா ஓகேயா இன்ஜா கவனி இன்ஜா கவனி ஐயா நான் இந்த ஜங்ஷன்ல இருக்கிற அழுத்தத்தை V1 வந்து வைக்கிறேன் அந்த ஜங்ஷன்ல இருக்கிற அழுத்தத்தை V2 வந்து வைக்கிறேன் இங்கேயும் என்னண்டு வருது V சரியா ஓகே குட் நான் கேட்கிறேன் ப்ரூவ் பண்ணி தள்ளப்புறம் பாருங்க சின்ன விஷயம் இதுக்கும் இதுக்கு கூட இந்த அழுத்தப்பாடு V1 மைனஸ் V அதான் இதுக்கு இருக்க அழுத்தம் இதுல V1 அதுல V இல்லடா இதுக்கு இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரண்ட் என்ன V1 மைனஸ் இதுக்கு என்ன பொட்டன்ஷியல் டிஃபரண்ட் இங்க V1 இங்க V தானே அப்ப இதுக்கே V1 மைனஸ் V தானா ஓகே V1 மைனஸ் V அதுதான் இதுக்கையும் இருக்க அழுத்தம் இதுக்கு என்ன பிரச்சனை என்றால் இதுக்கு இருக்க அழுத்தம் எப்படி சொல்லலாம் ஐயார் I1 P V1 மைனஸ் V நான் என்ன எழுதலாம் I1 P என்று எழுதலாம் அது அங்க பார்த்து இங்க பார்த்தல என்னண்டு I2 அப்ப I1 P என்று எழுதலாம் I2 R என்று எழுதலாம் இது V1 மைனஸ் V புரியுதா நான் சொல்றது ஓகே குட் இனி இங்க சொல்லுங்க பாப்போம் V மைனஸ் சொல்லப்பா V மைனஸ் V2 இங்க V மைனஸ் அதுக்கே V மைனஸ் V2 இதுக்கே V மைனஸ் V2 ஓகே குட் V மைனஸ் V2
சொல்லு இங்க ரெண்டா சொல்லு I1Q இங்க V minus V2 I2S அப்ப இதை நான் I1Q என்று எழுதலாம் இதை நான் I2S என்று எழுதலாம் ஈக்குவேஷன் நம்பர் 1 இது 2 1/2 implies சொல்லு என்ன பிரியா I1 பறக்கும் I2 பறக்கும் அப்ப என்றா வருது P over Q சமன் அடுத்து தண்ணி சரி சரியா ஓகேயா ஓகே சரி ஓகே அப்ப ஐயா இப்படி ரெண்டு ஜங்ஷனுக்கு அங்க 2 தடவை இங்க 2 தடவை 4 தடவைக்கு குறுக்க ஒரு தடவை நின்றால் அப்படியா பார்க்கணும் ஜங்ஷன் இதே மாதிரி எல்லா படமும் வராது அங்க ஜங்ஷன் இருந்து 4 தடவை இப்படி இருந்து குறுக்க ஒரு தடவை அது வித்தன் பாலம் இப்ப அந்த குறுக்கு தடையில கரண்ட் ஓடாது பீங்கள் கியூன்ற விகிதம் ஆறுங்கள் என்ற விகிதத்துக்கு சமனா இருந்தா இதுக்குள்ள கரண்ட் ஓடாது காட்டி போட்டு கரண்ட் ஓட இல்லைன்னு வச்சுக்கொண்டு அதை காட்டி போடும் அப்ப அந்த ரேஷியோ இருந்தா இதுக்குள்ள கரண்ட் ஓடும் கரண்ட் ஓடாட்டிக்கு அந்த சனி என்னது உனக்கு இல்லைன்னு இருக்கலாம் அப்ப பார்த்தோமா இந்த ஒரு கணக்கு இந்த வந்தோட பார்த்தானக்கா தானே கரண்ட் ஓட இல்லாத விடுறா விட்டுட்டா என்ன தெரியுது அப்புறம் என்ன தெரியுது இரண்டும் தொடர் சமாந்தரம் ரெண்டும் சொல்லலாம் இது ரெண்டையும் ஒட்டி போட்டு சமாளத்துக்குள்ளே ஒட்டி போட்டு இது ரெண்டும் சமாந்தரம் அது ரெண்டும் சமாந்தரம் அதுவும் இதுவும் தொடர் அப்படி சொல்லலாம் பண்ணிக்கணும் அந்த விஷயத்த அதை முதலே தன்ற இல்லை அதனையும் வேற மாதிரி படத்தை கொண்டு போட்டு சொல்லுங்க வழங்குதா கரண்ட் ஓட இல்லைண்டா பேருந்துன்றா என்ன அளவு கிடந்து தூக்கதை தூக்கி போட்டு பாத்தீங்கன்னா தொடரா இருக்கும் அல்லது சமாளத்தை புள்ளி ரெண்டே முட்டு ஒட்டி போட்டு செய்ய முடியா கரியா செய்யுங்க சரியா இடையில இருக்கிறத இல்லையான்னு எடுத்தும் செய்யலாம் இல்ல அதை எடுத்துட்டு இடையில ஒட்டி போட்டும் செய்யலாம் சரிதானே அப்ப இனி செய்ய போற கணக்கெல்லாம் இன்னண்டு வரப்போ சொல்லுவார் இனி செய்ய போற கணக்கெல்லாம் என்னத்துல வரும் ஈஸ்டர்ன் பிரிட்ஜ்ல வரப்போ அப்ப இங்கேயோ அது இருக்கும் அது முதல் நேர தெரியும் மறைஞ்சிருக்கும் அதை பிடிச்சு செய்வோம் முதல் நேர தெரிகிற மாதிரி கணக்கு செய்வோம் பேருந்து மறைஞ்சிருக்கும் எல்லா அப்புறம் விட்டுறது மறைகிறது கூட்டன்னு அது இது எல்லாம் செய்து பேருந்து வரும் இது கடைசியா பார்ப்போம் அப்பது பார்த்து மின்னோட்டம் ஒரு கம்பி ஓட்டுனதான் இப்ப என்ன நீங்க ஒட்டியும் செய்யலாம் ஒட்டாமலும் செய்யலாம் தம்பி நடுவில் இருக்கு எடுத்து பொடிச்சு வேண்டிய அஞ்சுவோம் அதான் செய்வோம் ஒட்டிக்க வேண்டிய தேவை வராது சரி அப்படி வந்தா செய்யலாம் இப்ப நான் ஒரு இன்னொரு மெசேஜ் சொல்லி கிடக்கு வெறும் கம்பி இருக்கிறதா அழுத்தம் சமண்டு வருமண்டு இல்ல கடை இருக்கே வந்த எண்டுகள்லயும் அழுத்தம் சமண்டு வரும் இப்ப கரண்ட் ஓட இல்லை கரண்ட் ஓட அழுத்த வித்தியாசம் இருக்கு அதுக்குள்ள ஒர்க் பண்ண வேண்டி வரும் தானே கரண்ட் ஓடி சரி இப்ப விஷயத்துக்கு வரும் இப்ப பிரச்சனை எல்லாரும் கவனிங்க காய்க்க வேண்டாம் முதலாக கணக்கு துவங்குவோம் பத்திங்கள் 3
சரி. உங்களுக்கு 12 வகுப்பு இருக்கும். சொல்லு. நம்ம 50 கணக்குல சார் நடுவுல கம்பி இல்லாட்டியும் சும்மா அப்படி படிச்சதுதான். அப்படி இல்ல, நடுவுல கம்பி இல்லாட்டி அழுத்தஞ்சவனா வரான். கம்பி இருந்தா தான் அழுத்தஞ்சவன் வந்து. அங்க ஒருவன் கேட்கிறான், இதுல கம்பி இல்லை என்றால் நீங்கள் ஒடி போட்டு செய்யலாம். நல்லதே. அப்ப இதுல இருந்து அழுத்தஞ்சவன் அது கம்பி இருந்தால் அழுத்தஞ்சவன் இல்ல, கடை இருந்து கரண்ட் ஓடிலன்னு அழுத்தஞ்சவன். நீ ஒன்றுமே இல்லைன்னு ஓடி தோட்டி விடுங்க. நல்லதே. அது ரெண்டு சரியா? அப்ப அப்படி சரியா? அடே இதன் பாலமா இருந்தால் கரண்ட் ஓடாடாப்பா. இதன் பாலம் இல்லாம தரையாங்க சும்மா உறவா இருக்குன்னு சொல்லலாம். இல்லதானே? சரி. இப்ப நான் சொல்லணும் இருக்கட்டுது. இப்ப இப்படி இருக்கு. இப்போ இதன் பாலம் சமநிலையில் இருக்கா? 6க்கு 4 என்ற ரேஷியோ 3க்கு 2. இதுக்கும் 3க்கு 2 தான். அப்ப இது 3க்கு 2, 6க்கு 4, அதுவும் 3க்கு 2. சோ ரேஷியோ சரியா இருக்கு. அண்டா இந்த மாமா வரமாட்டார் என்றால் 6 4 10, 3 2 5. இதுல பிரிஞ்சு அங்க செய்யுது. அப்ப இந்த 10 மஞ்சும் சமாந்திரம். இந்த 5க்கு பதில் எத்தனை 10? இந்த 5க்கு பதில் எத்தனை 10? 2 10. அப்ப எத்தனை 10? 3 10. 3 10 10ங்க. சரியா? சொல்லுங்கள. 100 ஓம். 100 ஓம். 100 ஓம். 100 ஓம் என்று சொல்லப்படுறது பாருங்க. 100 ஓம் சார். 100 ஓமா? 100 ஓம் என்று சொல்லப்படுது. சரி. ஏனென்றால் எல்லாரும் இருக்கா சொல்லப்பூர்வ கவனி தம்பி. சொல்லப்பூர்வ கவனி. 100க்கு 1000. 100க்கு 1000 என்றால் 1க்கு 10. 100க்கு 1000 1க்கு 10 தானே. இது 10க்கு 100, அதுவும் 1க்கு 10. அப்ப இதுவும் 1க்கு 10, அதுவும் 1க்கு 10. ரேஷியோ சரியா இருக்கு. அப்ப இந்த 100 சொல்லு பராட்டிக்கு அது 1100. இது 110. 110 எத்தனை? 1100. 110 10ஆல பிரிக்கிற 1100 வருமா இல்லையா? இதுக்கு பதிலா 10 1100. 110 10ஆல பிரிக்கிற 1100. அப்ப இதுக்கு பதிலா 10 1100. இங்க ஒரு 1100. அப்ப எத்தனை 1100 இருக்கு? 11. அப்ப 1100 கீழ் 11 பட்டி விட்டா அவ்வளவு வரும். 100 2 வரும். கடும் படிப்பு கூடா. நாளைக்கு நீங்க அடுத்த வகுப்பு சனி ஞாயிறு சனிக்கிழமை ஒரு வகுப்பு, ஞாயிற்றுக்கிழமை 2 வகுப்பு இருக்கு. மின்புலம், அந்த மின்புலம் ஃபுல்லா அநேகமாக ஒரு மேக்சிமத்துக்கு கொண்டுருவேன். அங்கால ஒரு 3 நாள் வகுப்பு இந்த எலக்ட்ரிசிட்டி படிச்சா செய்வோம். உண்மையாகவே இப்பவே எலக்ட்ரிசிட்டி செய்யலாம். ஏன்னா அதுக்கு தேவையானதை படிச்சுட்டோம். இப்ப உண்மையாவே செய்யலாம். ஆனா அங்க நான் எலக்ட்ரிசிட்டி துவங்காதபடியா செய்ய முடியாது. இங்க இந்த பகல் நேர வகுப்பு எலக்ட்ரிசிட்டி கூடத்தான் துவங்கிருக்கு. அவங்கள்ட்ட நேர வகுப்பு தானே நீ சொல்றாங்க. அதால சிக்கல் பார்ப்போம். சரிதானே? மற்றது இந்த அடுத்த மாதத்துல இருந்து ஃபுல் பகல் நேர வகுப்பு இருக்குத்தானே. அதுல ஒரு 2-3 நாள் எலக்ட்ரிசிட்டி ஓடும். இப்ப உங்களுக்கு ஓடுற மாதிரி மற்றொரு 3 நாள் 4 நாள் தான் இன்னும் ஓடும். அந்த மற்ற பாடம் ஓடும். சொல்லப்படாங்க சொல்றது. அவனுக்கு எலக்ட்ரிசிட்டி கூட தானே வேணும். நினைக்கிறப்படாங்க சொல்றது. சரியா? சரி 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 சரி. ஓகே. பகல் நேரம் வரக்கூடிய ஆள் பள்ளிக்கூடம் போக வரக்கூடிய ஆட்கள் பள்ளிக்கூடம் போக வரலாம். அல்லது நீங்க ரெக்கார்டிங் பார்க்க வேண்டியது. இந்த பின்பாடங்கள் எல்லாம் செய்யப்படும். சின்ன பாடங்கள் சரிதானே? 2 முடிக்கலாம்.
சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லு. சார் இப்ப அந்த மின்புலத்துல வந்து இப்ப அடுத்த வேறுபாடு இருக்க நான் மின்புல வலிமை இருக்கேன்னு சொல்றேன் தானே சார். ஆமாம். ஓ இப்ப இங்க வந்து இப்ப தடை இல்லாட்டி கடத்திகளால் இலத்திரனோடக்குள்ள மின்புல வலிமையால ஓடுதுன்னு சொல்றீங்க நீ. மின்புல வலிமையால ஓடும் வேலை நடக்காது. ஓ வேலை நடக்காது. அப்ப அங்கேயும் சார் அடுத்த வேறுபாடு வராது. எங்க இங்கப்ப மின்புல வலிமை இதுக்குள்ள வந்து தடை இல்லாமட்டி. ஓ தடை இல்லாட்டிக்கு என்ன செய்யமாட்டா இலத்திரன் நீ தள்ளி விட்டா ஓடுற மாதிரி ஓடும். இதுக்குள்ள மின்புல வலிமை தேவைப்படாது. நான் சொல்ல விளங்குதா எல்லா முறையும் பொட்டஞ்சில இந்த அதுக்குள்ள மீன் தள்ளி விட்டு அந்த வேகத்தோடய ஓடிக்கொண்டிருக்கும். தடையில தான் அந்த நேரம் பெருங்கம்பிக்குள்ள மின்புல வலிமை இல்லாமலே ஓடிக்கொண்டிருக்கும். அது தள்ளி விட்டு ஓடுற மாதிரி உராய்வு இல்லாம இசையில தள்ளி விட்டு ஓடுற மாதிரி ஓடும். சார் அப்ப நீங்க மின்புல வலிமை வருமென்னு சொன்னது அது தடை இருக்கிற கம்பி தானே. தடை இருக்கா? தடை இருந்து அல்லது ஏன் இந்த இந்த கம்பியிலையும் இருக்கலாம். எக்ஸ்ட்ரேட் பண்ணிச்சா இருக்கு. தடையற்ற கம்பிக்கும் இருக்குன்றா சார். அதை எக்ஸ்ட்ரேட் பண்ணலாம் தானே. ஓம் சார். ஓ அப்படின்னா இருக்கு. ஓகே சரி சார். தேங்க்யூ சார். சரிடா. ஓகே 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 Bye. சரி சரி சரிங்க சார்.